அதிமுக பயணம் செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து தவிர்க்க நினைச்சிருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகுவேன் என்று கனவிலும் கூட நினைக்கவில்லை. அந்த ஒரு நிலைக்கு இன்று நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ரைட் பார்ட்டி ராங் லீடர், மிகச்சிறந்த இயக்கம் தவறான தலைவர் என்கிற அடிப்படையிலே தன்னுடைய அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது. இனி காலம்தான் அதற்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்த வேண்டும். அந்த கட்சியை விட்டு வந்துவிட்டேன் என்பதற்காக வசைபாடுவதோ அல்லது அந்த கட்சி தலைவரை பற்றி குறை சொல்வதோ கிஞ்சித்தும் எனக்கு விருப்பமில்லை. தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்று இணைந்திருக்கிறோம். குறிப்பாக நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழக வெற்றிக் கழக நான் வந்தேன். ஆண்டு அவருடைய தந்தையார் இயக்கிய திரைப்படத்தில் ஒரு பாடலை நான் எழுதுவது போது அவரை நான் சந்தித்தேன், இன்றைய முதலமைச்சரை. அந்த பாடலை அவருடைய தாயார் தான் திருமதி சோபா சந்திரசேகர் தான் பாடினார். மேலும் என்னுடைய நூல்கள் வெளியீட்டு விழா குறித்தும் இந்த நூல்கள் வெளியீட்டு விழாவை மிக எளிமையாக தலைமைச் செயலகத்திலே வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டு அதற்குரிய முறையிலே தான் இந்த சந்திப்பு நடந்தது. இருந்த போதிலும் கூட நல்ல இனிமையான எளிமையான ஒரு உப்பை போல எளிய தலைவராக, மழைநீரை போல சுத்தமான தலைவராக இருப்பதை நான் பார்த்தேன், வியந்து போனேன். மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவர், ஊழலற்ற ஒரு ஆட்சி, லஞ்ச லாவண்யமில்லாத ஒரு நிர்வாகம் என்கிற அடிப்படையிலே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆட்சி பீடு நடை போடுவதை எண்ணி பார்க்கையிலே நிச்சயமாக மன மகிழ்ச்சியை தருகிறது. மேகதாது அணை விவகாரத்தில் நடுவர் மன்றம் அமைப்போம் என்று தமிழக சட்டமன்றத்தில் அரசாங்கம் எடுத்து காட்டியிருக்கிறது. நடுவர் மன்றம் அமைப்பதன் மூலமாக நாம் காவிரி பிரச்சனையில் அதில் கடந்த காலத்தில் நீண்ட நெடிய காலமாகிவிட்டது. அதுபோன்று மேகதாது அணை பிரச்சனையத்திலும் எழுந்துவிடக்கூடாது. அது குறித்து நீங்கள் மேலும் அது குறித்து ஆராய வேண்டும் என்று அவர் சொன்னபோது நிச்சயமாக பரிசீலிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அது குறித்து கடிதமும் நான் எழுதி அவரிடத்தில் தரலாம் என்று இருக்கிறேன். இப்படி எதை சொன்னாலும் ஒரு எளிய தலைவராக, புரிந்து கொள்ளக்கூடிய தலைவராக, அற்புதமான ஒரு தலைவராக இருப்பதை பார்க்கிற போது உள்ளபடியே அவருடைய தேவை இன்னும் ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்துக்கு இருக்கிறது. அதற்கு பிறகும் நிச்சயமாக இருக்கும். இப்படி ஒரு மகத்தான ஒரு சக்தி மிக்க டைனமிக் பெர்சனாலிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அல்லவா, அப்படி ஒரு தலைவர் இந்த தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறார். தமிழகம் மாத்திரமல்ல, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகம், கேரளம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களும் கூட அவருடைய வரவேற்பு, அவருக்கு இருக்கிற செல்வாக்கை வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலை நாம் அறியலாம். சார், குறிப்பா அதிமுக என்ன நடக்குது சார்? அதிமுக வந்து ஒரு எம்எல்ஏவா ராஜினாமா செய்து தேவைக்கெல்லாம் தான் இணைச்சிட்டு வராங்க. என்ன காரணம்? அதிமுக ரைட் பார்ட்டி ராங் லீடர். பல பேர் குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, பாண்டிச்சேரியில் 47 எம்எல்ஏ முன்னாடியும் திமுகவோட இணைஞ்சு பயணிப்போம் சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி. அது குறித்து நான் விரிவாக உங்களிடத்தில் பேசுகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எளியவர்களுடைய ஒரு இயக்கமாக இருந்தது. சாமானியவர்களும் சாதாரணவர்களும் சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்திலே அங்கம் வகிக்க முடியும் என்று நிரூபித்த ஈடு இணைகின்ற தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அந்த கொள்கையை கடைபிடித்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதே கொள்கை கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து விட்டது. எளியவர்களையும் உயர்ந்த நிலைக்கு அழகு பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் குறைந்து விட்டது. பணபலம் மாத்திரமே மிக முக்கியம் என்று கருதப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்தது. ஆகவே இனி என்னவாகும் என்று போக போகத்தான் தெரியும். அந்த ஒரு இடத்தில் தமிழக வெற்றிக் கழகம் நிரப்பிவிட்டது. தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும், வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பது விஞ்ஞானபூர்வமான உண்மை. அந்த தகுதி உள்ள தலைவராக நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களை எல்லோரும் பார்க்கிறார்கள், நாங்களும் பார்க்கிறோம். ஆக வெற்றிடத்தை இருந்த வெற்றிடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் அடைந்திருக்கிற வெற்றிடத்தை காலம் நிரப்பிவிட்டது. அது காற்றாக நிரப்பிவிட்டது. ஒரு மகத்தான காந்த சக்தி மிக்க தலைவராக நிரப்பிவிட்டது.
அந்த தலைவர் தான் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிடுவேன். சார், இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வருது, அதை பற்றி ஏதாவது விவாதித்தீங்களா? நிச்சயமாக இடைத்தேர்தல் கடத்திலே அடுத்தடுத்த சந்திப்பிலே சந்திக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அந்த சந்திப்பு நல்ல சந்திப்பாக அமையும். உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகளை கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற மரியாதைக்குரிய புஷி ஆனந்த் அவர்கள் அது குறித்தான அடுத்தடுத்த பணிகளை மேற்கொள்வார். என்னோடு நம்முடைய அருமை நண்பர் வடலூர் பாபு அவர்களும் அது குறித்து விவாதித்தோம். நன்றி. அதிமுகவிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்தது ஏன் என முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் செய்தியாளர்களுக்கு தெரிவித்தார். அதனை நாம் பார்த்தோம். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.